ஒரு காலத்துல ஒரு சாதாரணமான இளைஞன் கையில மைக்கு கிடையாது, பின்னணியில அரசியல் செல்வாக்கு கிடையாது, சினிமா வாரிசு அப்படிங்கிற எந்த அடையாளமும் கிடையாது. இருந்தது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அது என்ன தெரியுமா? தமிழ் மீது தீராத காதல், பேசுற திறமை மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மட்டும் மூலதனமாக வச்சு பட்டிமன்ற மேடைகள்ல தொடங்கிய பயணம். அதுக்கப்புறம் தொலைக்காட்சி, வானொலி, யூடியூப், சினிமா அப்படின்னு ஒவ்வொரு துறையையும் கடந்து இறுதியில அரசியல் மேடையில ஆயிரக்கணக்கான மக்களை கைத்தட்ட வைத்த திறமை. இன்னைக்கு டிவிக்கேவுடைய முக்கியமான அரசியல் பேச்சாளர்கள ஒருவர், மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு அறியப்படுகிற, அடையாளப்படுத்தப்படுகிற அமைச்சர் ராஜ்மோகன் உடைய வாழ்க்கை ஒரே நாள்ல கிடைத்த வெற்றியின் கதை கிடையாது. பல தோல்வி, பல சோதனை, எண்ணற்ற முயற்சி, தியாகம், இவை எல்லாவற்றோட கூட்டுத்தொகை தான் இந்த பயணம். சரி, யார் இந்த ராஜ்மோகன்? அதாவது மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன். அவருடைய வாழ்க்கையில நடந்த திருப்பங்கள் என்ன? ஒரு டிவி நிகழ்ச்சியோட போட்டியாளரா அறிமுகமானவர் எப்படி லட்சக்கணக்கான மக்களுக்கு தெரிந்த முகமா இன்னைக்கு மாறி போனார்? அவருடைய வெற்றிக்கு பின்னால இருந்த மிகப்பெரிய சக்தி யார்? அந்த பயணத்தை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். சரி, 1987ஆம் ஆண்டு சென்னையில ஆறுமுகம் ஜானகி இந்த தம்பதியினருக்கு மூத்த மகனாக பிறந்தவர் தான் வேதாச்சலம் ராஜ்மோகன். சிறு வயதிலிருந்தே அவருக்கு தமிழ் மொழி மீது ரொம்ப ஈர்ப்பு இருந்தது. பள்ளி, கல்லூரி நிகழ்ச்சிகள்ல பேச்சு போட்டி அப்படின்னா தவறாம கலந்து கொள்ள முடியும். மேடையில இருந்து பேசுவதுதான் அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்குது. அதே ஆர்வம் தான் பின்னால அவருடைய வாழ்க்கையோட அடையாளமாக மாறப்போகுது அப்படிங்கிறது அவரு தொடங்கும் போது தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை. பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் சென்னையில உள்ள ஐஐடியில பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பிரிவுல டிப்ளமோ படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல இதழியல் பிரிவுல இவர் இளங்கலை பட்டமும் பெற்றிருக்கிறார். பலருக்கு பட்டப்படிப்பு அப்படிங்கிறது வேலைக்கான தகுதி மட்டும்தான். ஆனால் ராஜ்மோகனுக்கு அது மக்களிடம் பேசுறதுக்கும் சமூகத்தை புரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு கருவியாக மாறியதான் சொல்லணும். அந்த காலகட்டத்துல பட்டிமன்றங்கள், பேச்சு போட்டி, இலக்கிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மேடையும் இவர் பயன்படுத்தி தன்னுடைய பேச்சு திறமையை தொடர்ந்து வளர்த்து கொண்டே வந்திருக்கிறார். அப்போது அவருக்கே தெரியாது, இந்த சின்ன மேடை தான் ஒரு நாள் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி பேசுற அளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள போகிற ஒரு பயிற்சி பட்டறை அப்படிங்கிறது. அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சின்னு சொல்லணும். 2008, 2009ஆம் ஆண்டுகள்ல விஜய் டிவியில ஒளிபரப்பான தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படிங்கிற நிகழ்ச்சி அப்போ தமிழகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. ஆடல், பாடல், சண்டை, நகைச்சுவை இல்லாமலேயே வெறும் தமிழ் பேச்சை மட்டும் மையமாக கொண்டு ஒரு நிகழ்ச்சி இவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சி தான் நிரூபித்து காட்டியது. அந்த மேடையில போட்டியாளராக என்ற ராஜ்மோகன் தனது கம்பீரமான தமிழ் உச்சரிப்பு, தெளிவான கருத்துக்கள், தன்னம்பிக்கை நிறைந்த பேச்சு ஆகியவற்றினால நடுவர்களையும் பார்வையாளர்களையும் வெகுவாக கவர்ந்தார். அந்த நிகழ்ச்சியோட முடிவுல கிடைத்த வெற்றி அவருக்கு ஒரு பட்டத்தை மட்டும் இல்லைங்க, தமிழகம் முழுவதும் அறிமுகமான ஒரு முகத்தையும் கொடுத்ததுன்னு சொல்லணும். அது வரைக்கும் ஒரு சாதாரண இளைஞரா இருந்த ராஜ்மோகன் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பல்வேறு மேடைகள்ல நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் சிறப்பு பேச்சாளராகவும் அழைக்கப்படும் அளவுக்கு வளர்ந்தார். ஆனா அவருடைய வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயம் தொலைக்காட்சியில கிடையாதுங்க, ஒரு வானொலி நிலையத்துல அவருக்கு காத்திருந்துச்சு. விஜய் டிவி கொடுத்த அந்த அங்கீகாரத்துக்கு அப்புறம் ராஜ்மோகனுடைய வாழ்க்கையில புதிய கதவுகள் ஒவ்வொன்றா திறக்க ஆரம்பிச்சது. பல தனியார் நிறுவனங்களின் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் வாய்ப்பு அவரை தேடி வந்துச்சு. மேடை ஏறி பேசுவது மட்டும் இல்லாம மக்களுடன் நேரடியாக இணைந்து பேசும் கலையையும் அந்த அனுபவங்கள் அவருக்கு தொடர்ச்சியாக கற்றுக் கொடுத்துட்டே வந்துச்சு. அந்த நேரத்துல தான் ஈரோட்டை இயங்கி வந்த ஒரு எஃப்எம் வானொலியின் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. சென்னையில வளர்ந்த இளைஞருக்கு ஈரோடு ஒரு புதிய ஊர், புதிய வேலை, புதிய சூழல், புது புது மனிதர்கள். ஆனா அந்த புதிய இடம் தான் அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பத்தையும் கொண்டு வந்து சொல்லணும். அதே வானொலியில அனுபவம் மிக்க மூத்த தொகுப்பாளராக பணியாற்றி வந்தவர் கவிதா. ஈரோட்டை சேர்ந்த கவிதா தெளிவான உச்சரிப்பிலையும் தூய தமிழ்லையும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதாலும் நேரிடத்துல நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வந்தாங்க. மறுபுறம் நிகழ்ச்சி தொகுப்பாளராக புதியதாக களமிறங்கிய ராஜ்மோகன் இயல்பான பேச்சு வழக்கு தமிழ்லேயே நிகழ்ச்சிகளை நடத்துவார். ஒரு நாள் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கவிதா அமைதியாக அவர்கிட்ட ஒரு ஆலோசனையை சொன்னாராம். உங்களுக்கு பேச்சு திறமை அருமையா இருக்குது, ஆனா வானொலியில இன்னும் கொஞ்சம் தூய தமிழ்ல பேசினா அது உங்களை வேறொரு உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வெறும் விமர்சனம் கிடையாதுங்க, ஒரு நல்ல வழிகாட்டுதல். அதுக்கப்புறம் ராஜ்மோகனை ஒரு ஜூனியராக நினைக்காம ஒவ்வொரு வார்த்தையையும் பொறுமையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார் கவிதா. எந்த இடத்துல எப்படி உச்சரிக்கணும், எந்த வார்த்தையை எப்படி சொல்லணும், நிகழ்ச்சியை எப்படி உயிரோட்டமா நடத்தணும், எல்லாவற்றையும் மிகவும் பொறுமையாக அவருக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தார் கவிதா. அந்த பயிற்சி ராஜ்மோகனுடைய தொகுப்பாளர் வாழ்க்கையில
மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின்னு சொல்லணும். சில மாதங்களிலேயே அவருடைய நிகழ்ச்சிகளுக்கும் தனி ரசிகர்கள் உருவாக தொடங்கினாங்க. வேலையின் காரணமா ஆரம்பித்த அந்த அறிமுகம் நாளடைவில் நல்ல நட்பா மாறியது. ஒருவருடைய குணத்தை இன்னொருத்தர் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. ராஜ்மோகனின் எளிமை, நேர்மை, உழைப்பு இவை எல்லாவற்றையும் கவிதாவுக்கு கவர ஆரம்பித்த ஒரு விஷயமா மாறியது. அதே போல கவிதாவின் பொறுமை, அக்கறை, ஊக்கப்படுத்தக்கூடிய குணம் ஆகியவை ராஜ்மோகனுக்கு மிகுந்த மரியாதையை அவர் மேல ஏற்படுத்தியது. அந்த மரியாதை காலப்போக்கில் காதலாக மாறியது. முதல்ல தனது காதலை வெளிப்படுத்தியது அமைச்சர் ராஜ்மோகன் தான். சில நொடிகள் யோசித்த கவிதா எந்த தயக்கமும் இல்லாம அந்த காதலை ஏற்றுக்கொண்டாராம். ஏன்னா அவர் பார்த்தது ஒரு சாதாரண தொகுப்பாளரை அல்ல, தன்னம்பிக்கையோடு கனவுகளை துரத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞரை. திருமணம் செய்து கொள்ள 2 பேருமே முடிவு பண்ணியிருக்காங்க. ராஜ்மோகனின் குடும்பம் இந்த முடிவுக்கு ஆதரவாக நின்றுகிறது. குறிப்பா அவரது தாயார் ஜானகி இந்த திருமணம் நடைபெற முக்கியமான பங்காற்றியதாக அவரே சொல்லியிருக்காரு. ஆனா கவிதாவின் வீட்டுல ஆரம்பத்துல இந்த திருமணத்துக்கு சம்மதம் கிடைக்கலன்னு சொல்றாங்க. இருப்பினும் இந்த 2 பேரும் தங்களது முடிவுல ரொம்ப உறுதியா இருந்துட்டாங்க. இறுதியில 2014ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டு புதிய வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறம் கவிதா தனது வானொலி பணியை தொடர்ந்து மேற்கொண்டிருக்காங்க. அதே நேரத்துல ராஜ்மோகனின் வாழ்க்கையும் வேகமா முன்னேறி கொண்டே இருந்தது. ஆனா அவருடைய அடுத்த வெற்றியை உருவாக்கியது வானொலியோ தொலைக்காட்சியோ இல்லைங்க. அப்போ தமிழ்நாட்டுல மெதுவா வளர்ந்து கொண்டது ஒரு புதிய உலகம். 2010 தொடக்கத்துல தமிழ்நாட்டுல யூடியூப் அப்படிங்கிற தளம் மெதுவா வளர ஆரம்பித்துக் கொண்டிருந்தது. இப்போ இருக்கிறது போல நூற்றுக்கணக்கான சேனல் கிடையாது. கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற வார்த்தையே பெரும்பாலானோருக்கு அறிமுகமே கிடையாது. அந்த காலத்திலேயே இணைய உலகத்தின் எதிர்காலத்தை உணர்ந்தவர்கள ஒருவராக இருந்தார் நம்ம ராஜ்மோகன். மெட்ராஸ் சென்ட்ரல், ஸ்மைல் சேட்டை அப்படிங்கிற யூடியூப் தளங்களின் வழியா அடுத்து தனது இன்னிங்ஸை அவர் தொடங்கினார். தொலைக்காட்சியில கிடைத்த அனுபவம், வானொலியில கற்றுக்கொண்ட தொகுப்பாளர் திறமை அவரை இணைய உலகிலும் விரைவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. ஆனால் ராஜ்மோகன் வெறும் பொழுதுபோக்கு வீடியோக்களோடு மற்றும் நின்று விடாம சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகள் குறித்து பேச வேண்டும், குரல் இல்லாத மக்களுக்கு குரலா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய வீடியோக்களின் அடையாளமா மாறியது. நீட்டு தேர்வால மருத்துவ கனவை இழந்த மாணவி அனிதாவுடைய மரணம், ஜல்லிக்கட்டு போராட்டம், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல், இப்படி பல்வேறு சமூக மற்றும் அரசியல் பிரச்சனைகளை கொடுத்து தொடர்ச்சியா வீடியோக்களை வெளியிட்டு சமூக வலைதளங்கள்ல கவனம் ஈர்க்க ஆரம்பித்தார் ராஜ்மோகன். அவருடைய பேச்சுல கோபம் இருந்துச்சு. ஆனா அந்த கோபம் தனி நபர்கள் மீது கிடையாதுங்க, சமூக அநீதிகளின் மீது தான் அவருடைய கோபம். அதனாலதான் அவரது வீடியோக்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பகிர தொடங்கினாங்க. ஒருபுறம் சமூக கருத்துக்களை பேசிய ராஜ்மோகன் மறுபுறம் தனது திறமையை வேறு துறைகளிலும் நிரூபித்துக் கொண்டிருந்தார். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகள்ல இவர் பங்கேற்றார். ஸ்டாண்டப் காமெடினாக மேடைகள்ல மக்களை சிரிக்க வச்சாரு. நிகழ்ச்சி தொகுப்பாளராக பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாரு. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் புதிய அனுபவங்களை சேர்த்து கொண்டிருந்த இந்த நேரத்துலதான் சினிமாவும் இவரை வரவேற்றுச்சு. வேலையில்லா பட்டதாரி 2, நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடராஜா, இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும், நட்பே துணை, மெரினா புரட்சி உள்ளிட்ட பல படங்கள்ல குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடிக்கவும் செய்தார். அது மட்டும் இல்லைங்க, திரைப்பட இயக்குநராகவும் தன்னை நிரூபிக்க முயன்றார். ஆனா பேச்சாளராகவும் தொகுப்பாளராகவும் கிடைத்த வெற்றி உடனடியாக இவருக்கு இயக்குநராகி கிடைக்கலன்னு சொல்லணும். இருப்பினும் அந்த தோல்வி அவரை நிறுத்தலன்னு சொல்லணும். ஏன்னா அவர் எப்போதுமே ஒரு விஷயத்த நம்பினார். ஒரு தோல்வி ஒரு பாதையை மூடலாம், ஆனா ஒரு வாழ்க்கையே முடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அந்த உண்மை. அதே நேரத்துல தமிழ்நாட்டின் அரசியல் களத்திலும் ஒரு புதிய மாற்றம் உருவாகி கொண்டிருந்தது. நடிகர் விஜய் அவர்கள் தனது அரசியல் பயணத்தை அதிகாரப்பூர்வமா தொடங்கினார். அந்த அறிவிப்பு பலரை போலவே ராஜ்மோகனுடைய கவனத்தையும் ஈர்த்தது. அரசியல் குறித்து நீண்ட காலமா பேசி வந்த ஒருவருக்கு நேரடியாக அரசியல் களத்தில் இயங்கும் வாய்ப்பு உருவாகியது. அந்த வாய்ப்பு தான் ராஜ்மோகனின் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போன சொல்லணும். யூடியூப்ல சமூக கருத்துக்களை பேசி தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருந்த ராஜ்மோகனுக்கு அரசியல் அப்படிங்கிறது ஒரு புதிய விஷயம் கிடையாது. பல ஆண்டுகளாக சமூக நீதி, கல்வி, இளைஞர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் போன்ற விஷயங்களை தொடர்ந்து பேசி வந்ததுனால அரசியல் மீதான ஆர்வமும் இவருக்குள்ள இயல்பா வளர்ந்திருந்தது. அந்த சூழல்ல தான் நடிகர் விஜய் அவர்கள் தனது அரசியல் பயணத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஒரு புது கட்சி, புது புது நிர்வாகிகள், புதிய அரசியல், இவை அனைத்தும் உருவாக்கி கொண்டிருந்த அந்த நேரத்துல தான் கட்சியின் கொள்கைகளை தெளிவா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திறமையான பேச்சாளர்கள் அந்த கட்சிக்கு தேவைப்பட்டது. அப்போது கவனம் ஈர்த்த பெயர்கள்ல முக்கியமானவர் தான் ராஜ்மோகன். தமிழ்ல தெளிவாகவும் உணர்வு பூர்வமாகவும் அதே நேரத்துல தர்க்கபூர்வமாகவும் பேசும் இவரது திறமை கட்சி தலைமையின் கவனத்தை ஈர்த்ததாக சொல்லப்பட்டுச்சு. அதன் தொடர்ச்சியா கட்சியோட முக்கிய பொறுப்புகள் ஒன்றான கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு ராஜ்மோகனிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த பொறுப்பை ஏற்ற பிறகுதான் ராஜ்மோகனின் வாழ்க்கை முற்றிலும் மாறியதுன்னு சொல்லணும். முன்பு அவர் பேசியது சமூக பிரச்சனைகள் குறித்து. இப்போ ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சிகள், நிர்வாகிகள் கூட்டங்கள், பொதுக்கூட்டம், ஊடக விவாதங்கள்,
எங்க பார்த்தாலும் ராஜ்மோகனின் குரல் ஒலிக்க தொடங்கியது. குறிப்பா தொலைக்காட்சி விவாதங்கள்ல அவர் முன்வைத்த கருத்துகளும் எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களுக்கு அளித்த பதில்களும் சமூக வலைதளங்கள்ல பரவலாக பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் தான் அவரது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது. அதற்காக சேலத்துல கட்சி நிர்வாகிகளுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அந்த பயிற்சி முகாம்ல ராஜ்மோகன் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு கட்சி தலைமையிலிருந்து தகவல் வந்ததா சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதே நேரத்துல ராஜ்மோகனுடைய அப்பா ஆறுமுகம் கடுமையான உடல் நலக்குறையினால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கார். குடும்பத்தினர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்துல நீ எங்கேயும் போக வேணாம், அப்பா கூடவே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் அப்பாவுடைய உயிர் போராட்டம், மறுபக்கம் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த கட்சி பொறுப்பு, ரெண்டுக்கும் நடுவில் நின்றிருக்கிறார் ராஜ்மோகன். எதை தேர்வு செய்யறது அப்படின்னு குழம்பியதாக சொல்லப்படுது. அந்த நேரத்துல அரசியல் மீது மகனுக்கு இருந்த ஈடுபாட்டை நல்லா புரிஞ்சு வச்சிருந்த அவங்க அப்பா, நீ போ, உனக்கு கொடுத்த பொறுப்பை முதல்ல முடிச்சுட்டு வா அப்படின்னு அவர் அனுப்பி வச்சிருக்காரு. பல இடங்கள்ல ராஜ்மோகன் அவர்கள் இதை நினைவு கொண்டிருக்கார். மனதுல பெரும் வேதனையோட சேலம் போன அவர் பயிற்சி முகாம்ல தனது பொறுப்பை முழு அர்ப்பணிப்போட நிறைவேற்றிருக்கிறார். ஆனா அந்த நிகழ்ச்சி முடிந்து சில நாட்களிலேயே அவரது தந்தை காலமாகியிருக்கிறார். இந்த தகவலும் கட்சி தலைமை, அதாவது விஜய் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி யோசிச்சிருப்பாரு பாருங்க. அப்பாவுக்கு முடியாம இருக்கும்போது கட்சி தலைமை கொடுக்கப்பட்ட இந்த பணி தனக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து தன்னுடைய அந்த குடும்ப சுக துக்கங்களை ஒதுக்கி வச்சுட்டு கட்சிக்காக இவ்வளவு அர்ப்பணிப்போட ஒரு மனிதன் நிற்கிறார்னா அந்த மனிதன் கட்சி தலைமையுடைய மனதுல எவ்வளவு நெருக்கமா போயிருப்பாரு. அவர் மனசுல இடம் பிடித்த தருணம் இதுதான் நினைக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருந்தாலும் அதுக்கு பிறகு கட்சி பணியில இருந்து அவர் பின்வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும். அவருடைய எந்த அர்ப்பணிப்பும் பொறுப்பு உணர்வும் கட்சி தலைமையின் நம்பிக்கையை மேலும் அதிகரித்ததாக சொல்லப்படுச்சு. அதன் பிறகு அவருக்கு அடுத்தடுத்த முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டது. ஒரு தொலைக்காட்சி போட்டியாளராக தொடங்கிய பயணம் வானொலி, யூடியூப், சினிமா, இப்போ அரசியல், ஒவ்வொரு கட்டமா உயர்ந்து கொண்டே சென்றார் ராஜ்மோகன். அடுத்ததாக மக்கள் பிரதிநிதியாக களமிறங்க தயாரானார். ஒரு நல்ல பேச்சாளராக மட்டுமே அறியப்பட்டிருந்த ராஜ்மோகன் கட்சி பொறுப்புகளை திறம்பட செயல்படுத்தியதன் மூலம் நிர்வாகிகளிடையேயும் தொண்டர்களிடையும் தனக்கென்று ஒரு மரியாதையை அவர் உருவாக்கியிருந்தார். அவருடைய பேச்சு வெறும் மேடை பேச்சாக மட்டும் இல்லாம தொண்டர்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருந்த பேச்சு. அதனாலதான் கட்சியின் முக்கியமான நிகழ்ச்சிகள் என்றாலே ராஜ்மோகனின் பெயர் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியது. கட்சி மாநாடாக இருந்தாலும் சரி, போராட்ட களமாக இருந்தாலும் சரி, ஊடக சந்திப்புகளாக இருந்தாலும் சரி, கட்சியின் நிலைப்பாட்டை மக்களிடம் தெளிவாக எடுத்து செல்லும் பொறுப்பை தொடர்ந்து ஏற்று இவர் செயல்பட்டார். அவர் காட்டிய அர்ப்பணிப்பையும் செயல்திறனையும் பாராட்டி அடுத்தடுத்த முக்கிய பொறுப்புகள் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. அரசியலில் அனுபவம், குடும்ப பின்னணி இல்லைன்னா வாரிசு அரசியல் எதுவும் இல்லாம தனது பேச்சு திறமையையும் உழைப்பையும் மட்டுமே நம்பி முன்னேறியவர் என்ற அடையாளம் இவரை மற்றவங்கள்ட்ட தனித்து காட்டியது சொல்லணும். அதன் பிறகு வந்தது தேர்தல். மக்களிடம் நேரடியாக சென்று வாக்கு கேட்கும் மிகப்பெரிய பொறுப்பு. மேடையில நின்று பேசுறது ஒரு விஷயம், ஆனா வீடு வீடா சென்று மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறுவது முற்றிலும் வேறான ஒரு விஷயம். அந்த சவாலையும் ராஜ்மோகன் ஏற்றுக்கொண்டார். தொகுதி முழுவதும் தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். மக்களை நேரில் சந்திச்சிருக்கிறார். அவங்களுடைய குறைகளை கேட்டிருக்கிறார். கட்சியின் திட்டங்களையும் தனது நோக்கங்களையும் விளக்கியிருக்கிறார். பெரிய அரசியல் பின்னணி இல்லாத ஒருவராக இருந்தாலும் தனது எளிமையான அணுகுமுறையாலும் நேரடியான பேச்சாலும் பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கிறார் ராஜ்மோகன். பல ஆண்டுகளாக மேடைகளில் பேசிய அனுபவம் தேர்தல் களத்திலும் அவருக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்ததுன்னு சொல்லணும். அரசியல்ல ஒரு மனிதனை உயர்த்துவது பதவிகள் மட்டும் கிடையாதுங்க, மக்கள் வைக்கும் நம்பிக்கையும் கூட. அந்த நம்பிக்கையை பெறுவதற்காக தான் ராஜ்மோகன் பல ஆண்டுகளாக தொடர்ந்து உழைத்துக் கொண்டே வந்திருக்கிறார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இளைஞன் தமிழ் மீது இருந்த காதலினால மேடைகள்ல பேச தொடங்கினார். அந்த பேச்சு அவரை தொலைக்காட்சிக்கு கொண்டு போனுச்சு. தொலைக்காட்சி அவரை வானொலிக்கு கொண்டு போனுச்சு. வானொலி அவருக்கு வாழ்க்கை துணையை அறிமுகப்படுத்தியது. யூடியூப் அவரை மக்கள்கிட்ட இன்னும் நெருக்கமாக கொண்டு போனுச்சு. சினிமா அவருக்கு புதிய புதிய அனுபவங்களை கொடுத்தது. இறுதியா அரசியல் அவருடைய வாழ்க்கைக்கு இன்னொரு புதிய அடையாளத்தையே கொடுத்ததுன்னு சொல்லணும். இந்த பயணத்துல அவர் சந்தித்த வெற்றிகளை விட சோதனைகள் தான் அதிகம் சொல்லணும். தோல்விகளும் நிறைய இருந்துச்சு, இழப்புகளும் இருந்துச்சு, வழிகள் இருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு முறையும் அவற்றை கடந்து அடுத்த அடியை எடுத்து வைத்தார் ராஜ்மோகன். அதனாலதான் இன்னைக்கு ராஜ்மோகன் என்ற பெயர் ஒரு பேச்சாளரா மட்டும் இல்லாம விடாமுயற்சியினாலும் உயர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு பெயராகவும் பார்க்கப்படுது. ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது அவருடைய பிறப்பு கிடையாது, அவன் எடுக்கும் முடிவுகளும் அவன் காட்டும் அர்ப்பணியும் தான். அதே அர்ப்பணிப்போடு தனது அடுத்த அரசியல் அத்தியாயத்தை ராஜ்மோகன் தொடங்கியிருக்கிறார். எழும்பூர் திமுகவுடைய கோட்டையா இருந்தது.
அதை மாத்தி இன்னைக்கு டிவிகேவின் அசைக்க முடியாத கோட்டையாக மாற்றியிருக்கிறார். ராஜ்மோகன் அவருடைய விடா அர்ப்பணிப்பு, வேகமான செயல்திறன், தமிழ் மீது ஆர்வம், அதை விட தலைமை மீது இருக்கிற பெரும் நம்பிக்கையை பார்த்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் முக்கியமான துறையான கல்வித்துறையை ராஜ்மோகன் அவர்கிட்ட கொடுத்து அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறார். இந்த பயணத்தில் அவர் இன்னும் பல உயரங்களை தொடரலாம். ஆனா இதுவரை அவர் கடந்து வந்த பாதை ஒன்றை மட்டும் தெளிவா சொல்லுது. திறமை ஒரு மனிதனை அறிமுகப்படுத்தும், ஆனா உழைப்பும் ஒழுக்கமும் அர்ப்பணிப்பும் தான் அந்த மனிதனை நிலைத்து நீடித்து நிற்க வைக்கும் அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட இந்த சொல்லுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானவர் நமது மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். அவருடைய செயல்பாடுகள் சட்டமன்றத்திலையும் பொது வெளியிலையும் ஒரு அமைச்சர் ஆயிட்டோம் அப்படின்னா அவங்க பண்ற பந்தாக்கள், அவங்க அவங்கள சுத்தி ஒரு பெரிய வட்டத்தை உருவாக்கிக்கிட்டு தனிமைப்படுத்திக்கிட்டு இப்படிலாம் இருப்பாங்கல்ல, இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் ரொம்ப பண்பா பழகிறதையும் டிவிகேவுடைய ரொம்ப மிக முக்கியமான ஒரு முகமாக மாறிக்கொண்டிருக்கிறார் ராஜ்மோகன். இவரிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் ஏராளமாக இருக்கு. எதிர்கட்சிகளும் இவரை பார்த்து இவருடைய பண்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த அமைச்சராக இவர் இருக்கிறார். இன்னும் மிகப்பெரிய பொறுப்புகளிலும் மிகப்பெரிய சாதனைகளுக்கும் ஒரு சொந்தக்காரராக மாறுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி, வணக்கம்.